அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், உத்தம சஹாபாக்கள் மீதும், சஹாபியின் பெண்களின் மீதும், தாபியங்கள் மீதும், குறிப்பாக இங்கு ஒரு நல்ல நோக்கத்திற்காகவே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக இந்நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பனைக்குளம் மேற்கு கிளை நடத்தும் மாபெரும் அருமையான பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சமூகத்துடன் ஆரம்ப விதையாக விளங்குவது குடும்பம்தான். குடும்பம் சீராக அமைகின்ற போதுதான் வலுவான சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா இல்லை பெண்களா என்ற அருமையான தலைப்பு. அதுவும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தலைப்பு தான் இந்த பட்டிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு குடும்ப உறவு, குறிப்பாக இஸ்லாமிய குடும்ப உறவு எப்படி இருக்கு, மகிழ்ச்சியாகவா இல்லை மகிழ்ச்சியற்ற நிலையில் இருக்கா என்று உற்று நோக்கி பார்க்கும்போது தான் பெரும்பாலான குடும்பங்களிலிருந்து வெளிப்படுவது மகிழ்ச்சியின்மைதான். அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு ஊர் பஞ்சாயத்துலேயும் சரி, நீதிமன்றத்திலையும் சரி, அதிக வழக்குகள் குடும்பம் வகை சார்ந்ததாகத்தான் வந்து இருக்குமே. அந்த அளவு குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறதே இல்லாமல் போச்சு. இப்படி குடும்பத்திற்கு மகிழ்ச்சிங்கிறதே இல்லாததுக்கு பெரிதும் காரணம் ஆண்களே என இந்த பெண்களும் இல்லை முழுக்க ஆண்கள் தான் காரணம் என்று முழுக்க பெண்கள் தான் காரணம் என்ற இந்த ஆண்களும் இங்கே விவாதத்திற்காக வந்திருக்காங்க. எனவே பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக நாம் நல்ல பல கருத்துகள் பெறுவது மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பத்தையும் எப்படி சந்தோஷமாக வச்சிருக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அல்லாஹ் வழிவகுப்பானாக என்று பிரார்த்தித்து இந்த விவாதத்தை முதல்ல தொடங்கலாம். முதல்ல குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே என பேச வராங்க. சகோதரி வாங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வஹலக மின்ஹா ஜௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வனிஸா வத்தகுல்லாஹுல்லதி தஸஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் அஹ்ஸனல் ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ருல் உமூரில் முஹதஸாதுஹா வகுல்ல முஹதஸதுஹும் பித்ஆ வகுல்ல பித்ஆத்தின் லலாலா வகுல்ல லலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தை என்றும், வழிகாட்டலிலே சிறந்த வழிகாட்டுதல் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக தோன்றும் ஒவ்வொன்றும் பிதஅத் என்றும், பிதஅத் ஒவ்வொன்றும் வழிகேடு என்றும், வழிகேடு ஒவ்வொன்றும் நாளை நம்மை நரகில் கொண்டு சேர்க்கும் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவளாக என் வாதத்தை ஆரம்பம் செய்கிறேன். குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது ஆண்களா பெண்களா எனும் தலைப்பில் இங்கு சிறப்பான பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கிளை நிர்வாகிகளே, நகைச்சுவையும் சிந்தனையும் கலந்த கருத்துக்களை அள்ளி தெளிக்க எங்கள் அணியிலிருந்து வந்திருக்கும் போர்வாள்களே, எங்களுக்கு எதிராக ஆண்களுக்கு சாதகமாக பேச வந்திருப்பவர்களே, இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்து கொண்டிருக்கும் பெற்றோர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த சலாத்தை தெரிவித்துக் கொண்டு என் வாதத்தை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உலக இன்பத்துக்கு ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண்ணை தான் குறிப்பிட்டிருக்காங்க. குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது பெண்கள் தான் என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் நான் பேச வந்துள்ளேன். அன்பார்ந்த நடுவர் அவர்களே, பெண்கள் சமூகத்தின் கண்கள்னு சொல்லுவாங்க. மனித உடம்புலேயே கண் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண் இல்லைன்னா நம்மளால பார்க்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியாது, இன்னும் இந்த உலகத்தை நம்மளால் ரசிக்க முடியாது.
அந்த மாதிரி தான் ஒரு பெண் இல்லைன்னா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்காது, சந்தோஷமாக இருக்காது, புதுக்களமாக இருக்காது, இன்னும் எதுவுமே இருக்காது அந்த குடும்பத்தில். குடும்பத்துக்கு கண்ணை போல இருக்கும். எங்களை போய் குத்தம் சொல்ல வந்துட்டாங்களே, இவங்களெல்லாம் என்ன சொல்லுங்க நடுவர் அவர்களே, சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. ஏம்மா இப்போதான் ஆரம்பிச்சே இருக்கீங்க, அதுக்குள்ளே சொல்லுங்க நடுவரவர்களே, நான் என்னம்மா சொல்ல முடியும்? பேச வந்ததை பேசிட்டு போங்கம்மா. நடுவர் அவர்களே, ஆண்கள் தான் பெஸ்ட்டு, பெண்கள்லாம் வேஸ்ட்டுன்னு பேச வந்துட்டாங்களே, இவங்கெல்லாம் குரான் ஹதீஸை சரியாக படிக்கலைன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, நான் சொல்கிறத கேளுங்க. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 42வது அத்தியாயத்தில் 49வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கான், லில்லாஹி முல்கு சமாவாதி வல்லார் யஹ்லுகு மா யஷாஉ யஹப்பு லிமை யஷாஉ இனாஸ வ யஹப்பு லிமை யஷாஉ துகூர். நாம் நாடியோருக்கு பெண் குழந்தையையும் நாம் நாடியோருக்கு ஆண் குழந்தையையும் வழங்கியிருக்கிறோம். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் பெண் குழந்தையை தான் முதல்ல சொல்லியிருக்கான். இதுலேருந்தே தெரிய வேணாமா குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது பெண்கள் தான் என்று. மங்களையராய் பிறந்ததற்கு நல்ல மாதம் செய்திட வேண்டுமான்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த உயர்ந்த பெண் சமுதாயத்தை போய் இழித்து பேச வந்துட்டாங்களே, இவங்கெல்லாம் என்ன? இந்த உலகத்தில் இவங்களை போல மண்டை கலண்டவங்க யாராவது இருக்க முடியுமா? இன்னைக்கு நியூஸ் பேப்பரை திறந்தாலே மனைவியை கொடூரமான முறையில் கொண்ட கணவன், தன்னுடைய பிள்ளையை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய தாய், தூங்கி கொண்டிருந்த தாயின் தலையில் தன்னுடைய மகன் கல்லை போட்டான். அப்படிப்பட்ட கொடூரமான கொலைகளெல்லாம் செய்கிறது நாங்களா இல்லை அவங்களா? இன்னைக்கு ஒரு பெண்ணு வெளியே போனான்னா ஒழுக்கமான முறையில் வீடு திரும்புவா. ஆனால் ஒரு ஆண் அப்படியான்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஆண் வெளியே போனாங்கன்னா இவங்க என்ன பிரச்சனை இழுத்துட்டு வர போகிறாங்களோ, யார் மண்டையை உடச்சிட்டு வர போகிறாங்களோ, யார்கிட்ட மண்டை உடப்பட்டு வர போகிறாங்களோன்னு தாய்மார்கள் தன்னுடைய வயிற்றில் புளியை கரைச்சிட்டு இருப்பாங்க. நம்பலைன்னா தாய்மார்கள்ட்டே கேளுங்க, அவங்க புளியை கரைக்கிற கதையை அவங்க சொல்லுவாங்க. முதல்ல கொலை செஞ்சதே ஒரு ஆண் தான். ஆதம் நபி அவர்களுடைய மகன் தன்னுடைய சகோதரனை கொலை செஞ்சாங்க. இப்படி தப்புக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இவங்க இருந்துக்கிட்டே எங்களை சொல்ல வந்துட்டாங்க. பெற்றோர்களுக்கு ஆண் பிள்ளையினால கஷ்டமும் துன்பமும் தான் ஏற்படுது, பெண் குழந்தையினால தான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுது. எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது பெண்களே 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 என்று கூறி என் வாதத்தை முடிவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன அருமையாக சொன்னாங்க. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களாகிய நாங்களானு. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் செஞ்ச தவறுனால அவங்க குடும்பம் என்ன சந்தோஷமாகவா இருந்துச்சுன்னு வேற கேட்குறாங்க. இன்னும் அழகா பழமொழி வேற சொன்னாங்க, பெண்கள் நாட்டின் கண்கள். ஒருத்தனுக்கு கண் இல்லைன்னா அவங்க சந்தோஷமாக வாழ முடியுமா? சந்தோஷமாவா வாழ முடியும்? அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண்ணுங்கிறவ இல்லாமல் அங்கே சந்தோஷங்கிறதே இருக்காதுங்கிறத நல்ல அழகாக நல்ல ஆழமாக கருத வச்சாக. பசங்களா, நீங்களும் இருக்கீங்க, என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியல, வாங்க அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, ஆண் சமூகத்தை உயர்த்தி பேச வந்திருக்கும் இளம் சிங்கங்களே, எங்களை எதிர்த்து பேச வந்திருக்கும் பெருச்சாலிகளே. அது என்னப்பா பெருச்சாலி? வீட்டுக்குள்ள புகுந்தா நிம்மதி இருக்குமா? ஓ, நீங்க அப்படி வரீங்களா? இதுல என்னையும் சேர்த்து சொல்றாப்புல இருக்குதா? பேசுங்க பேசுங்க, தீர்ப்பு வழங்கும் போது பார்த்துக்கலாம். நியாயத்திற்கு கட்டுப்பட்டு எங்கள் தரப்புக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்க காத்திருக்கும் எனது அருமை நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாம் கூறி எனது வாதத்தை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்கள் தான் என்று வாதாட வந்திருக்கிறேன். அன்பான நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து வந்தவங்க பெரிய கத்தரிக்காய் மாதிரி பேசுனாங்க. நீங்களாம் ஒழுங்காக குரான் ஹதீஸை படிக்கலைன்னு கத்தி கத்தி பேசுனாங்க. ஆம்பளை பசங்கனாலே ரொம்ப மோசம், அவங்களால பெற்றவங்களுக்கு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, அவங்களால பெற்றவங்களுக்கு தலைவலி தான் ஏற்படும் அப்படின்னு வாய்க்கு வந்தபடி வளர்னாங்க. அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்த சில செயல்களை வைத்து ஆம்பளைங்களை மொத்தமாக மட்டம் தட்ட முடியாது.
இது மாதிரி செயல்கள் நாங்களும் அணுக முடியும். இது மாதிரி ஏன் இங்கே அமர்ந்திருக்கிற பெண்களும் சேர்க்கிற ஆண்மகளும் இருக்க தான் செய்கிறாங்க. நடுவர் அவர்களே, உண்மையிலேயே பெற்றவங்களுக்கு உண்மையிலேயே பெற்றவங்க மானத்தை காப்பாற்றி பெற்றவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது, பெற்றவங்க நம்பிக்கை கொடுத்து பெற்றவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது நாங்கள் தான் என்று இப்போ நிரூபிக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த 3 எந்த மூஞ்சை வச்சுன்னு உட்காந்துருக்குதுன்னு பார்ப்போம். நடுவர் அவர்களே, பெற்றவங்களுக்கு பெருமை சேர்க்கிறது நாங்கள் தான் நான் மட்டும் சொல்லலை, குர்ஆனே சொல்லுது. அலிலுல்லாஹ், அல்லாஹுடைய நேசர் என்று அழைக்கப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் உங்கள் மகனை அறுக்கணும்னு அல்லாஹ் சொன்னப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் அறுக்க துணிஞ்சாங்க. இதனை அல்லாஹ் திருக்குரானில் 37வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தில் கூறுகிறான். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னவென்றால், மகனே உன்னை அறுக்கணும்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனிடம் சொன்னார்கள். இதே வார்த்தையை இந்த பிள்ளைங்களிடம் அவங்க அத்தாமார்கள் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அத்தா மரியாதையாக ஓடிடுங்க, இல்லை நான் உங்களை அறுத்துடுவேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அத்தா என்ன தாராளமாக அருங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், அல்லாஹ் விட்ட கட்டளை நிறைவேற்றுங்கள், என்னை பொறுமையானவனாக பார்ப்பீங்கள். பாருங்க நடுவர் அவர்களே, அன்னைக்கு அப்படி சொன்னதுனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்க துணிஞ்சாங்க. இப்போ சொல்லுங்க நடுவர் அவர்களே, இந்த மாதிரி பெற்றவங்களுக்கு பேரை வாங்கி கொடுத்து பெற்றவங்களுக்கு பெருமை சேர்க்கறது எங்களை மாதிரி பசங்களா இல்லை இவங்கள மாதிரி பண்ணுங்களா? பொண்ணுங்களா? ஒரு தடவை இப்போ அடுத்து அது மட்டுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆண் துணை இல்லாமல் குழந்தை பிறந்தப்ப அவங்கள ஊரே தப்பாக பார்த்துச்சு, ஒரு மாதிரியாக பேசுச்சு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் கலங்கிய நேரத்தில் வாயை திறந்து அம்மாவோட மானத்தை காப்பாற்றி அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். எனவே பெற்றவங்க யார் முன்னாடி தலை குனியாமல் பெற்றவங்க மானத்தை காப்பாற்றி அவங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கறது எங்களை மாதிரி பசங்களா இல்லை இவங்கள மாதிரி பொண்ணுங்களா? அது மட்டுமா ஒன்று சொல்கிறேன், அதோட இந்த 3 பேரும் வீட்டை பார்த்துட்டு ஓட வேண்டியது தான். ஒரு 3 பேர் குகையில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. குகை வாசலில் பாறை அடைச்சிருந்துச்சு. அந்த 3 பேரும் அவங்க செஞ்ச நல்ல காரியத்தை சொல்லி அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சாங்க. அதில் ஒரு ஆள் சொன்னார், நான் வேலைக்கு போயிட்டு வந்து முதல்ல என் அம்மாவுக்கும் என் அத்தாவுக்கும் தான் உணவு கொடுப்பேன். அதற்கு பிறகு என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். இதுதான் என் வழக்கம் அப்படின்றார். ஆனால் ஒரு நாள் அவர் வரத்துக்குள்ளே அவர் அம்மாவும் அத்தாவும் அசந்து தூங்கி கொண்டு இருந்தார்கள். அந்த உணவை வேறு யாருக்கும் கொடுக்காமல் என் பாப்பாவும் அம்மாவும் எந்திரிக்கிற வரை காத்திருப்பேன், அவர்களுக்கு தான் முதலில் கொடுப்பேன் என்று சொன்னவுடன் அந்த பாறை அதிசயமாக நகண்டுச்சு. அதன் பிறகு அந்த 3 பேரும் குகையில் இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ சொல்லுங்க நடுவர் அவர்களே, இந்த மாதிரி பெற்றவங்களை மதிக்கிறது எங்களை மாதிரி பசங்களா இல்லை இவங்கள மாதிரி பண்ணுங்களா? பொண்ணுங்களா? ஒரு தடவை தெரியாமல் பண்ணுன்னு சொன்னால் பரவாயில்ல, மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறீங்களே. அப்போவாச்சும் உறக்கிதான் பார்க்குறதுக்கு தான் நடுவர் அவர்களே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகேடுக்கு இழுத்து அவர்களை சிறைக்கு செல்ல வைத்தது இவர்கள்தான். அவர்களுடைய நிம்மதியை போக்கினது இவர்கள் தானே. இதுவே இவர்களுக்கு போதும் நினைக்கிறேன். இதே அடுத்து இறங்கி தப்பிச்சு ஓடிடுவாங்க. நானாச்சு பரவாயில்ல, அடுத்து 2 சிங்கங்கள் இருக்கிறாங்க. பெற்றவங்கள அடுத்து வரவங்க உங்களை அளவிடாமல் விட மாட்டாங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க. எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் ஆண்களே என்று தீர்ப்பு வழங்க
தீர்ப்பு சொல்லிவிடுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கும் இதே நிலைமை என்று சொல்லி விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சேன். பரவாயில்ல, நம்ம பசங்களும் நல்லா பாயிண்டாக தான் பேசியிருக்காங்க. இதுலேயும் பாருங்க, இவங்க நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்தாங்கன்னா நம்ம பசங்க உதாரணமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே தப்பா நிற்கிறாங்க நம்ம பசங்க. இதுக்கு மேலே என்னத்தம்மா, கண்ணை தொடச்சிட்டு வாங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெண்களே என்று நான் பேச வருகிறேன். அருமையான நடுவர் அவர்களே, இன்றைக்கு பெண்களை பற்றி பல விதமாக பேசும் பொழுது பொம்பளை பிள்ளைங்கன்னா அடக்க உடக்கமாக இருக்கணே, குஞ்சதலை நிம்மறாமல் போகணே, குழந்தைகளை பார்த்துக்கணே, வீட்டும் சுத்தம் செய்யணே, சோறாக்கி போடணே, புருஷங்கிட்ட எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அவங்களுக்கு அடிமையாக இருக்கணே, இப்படியெல்லாம் பெண்களை பற்றி பல விதமாக பேசும்போது யார் ஒரு பொம்பளை பிள்ளைய முறையாக வளர்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறாங்களோ அவங்க என்னுடைய சொர்க்கத்தில் இருப்பாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நடுவர் அவர்களே, இப்படி உயர்ந்த பெண்களை போய் இந்த 3 பேரும் கழுவி குடிக்க வந்திருக்காங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய அறவேக்காடாக இருப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். அதனால இந்த அறவேக்காடு சொல்கிறதெல்லாம் கேட்காம நான் சொல்கிறத கேட்டு நல்ல தீர்ப்பாக சொல்லுங்கள். இப்போ நான் என் விஷயத்துக்கு வரேன். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதுக்கு யார் காரணம்னு கேட்குறாங்க. நடுவர் அவர்களே, இதில் கேட்குறதுக்கு என்ன இருக்குது? குடும்பம்னாலே அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறதானே, அங்கே அது எங்கள் பொம்பளை பிள்ளைனால தானே இருக்குது. இதில் என்ன சந்தேகம்? மீன்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் யாரை சொல்கிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலையும் ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா அலைஹிஸ்ஸலையும். இதை விட வேறு என்ன வேணும்? பெண்கள் தான் சந்தோஷத்துக்கு காரணம் அப்படிங்கிறத சொல்ல எப்பவுமே அத்தா அம்மானே அன்போடு கூப்பிடுறது, தனக்கு பிறகும் பிறக்கக்கூடிய தாயாக இருப்பது, வீட்டு வேலைகளை செய்து அம்மாவுக்கு உதவியாக இருக்கிறது, அதே அம்மாவுக்கு வயசில் பெருகிச்சுன்னா அவங்கள நல்லா பார்த்துக்கிறது எல்லாமே நாங்கள் தானே. இதில் என்ன டவுட்டு? அது மட்டும் இல்லாமல் நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளை விஷயத்தில் எல்லாமே அழகு தான், எல்லாமே சந்தோஷம்தான். அழகழகாக ட்ரெஸ் போட்டு பார்க்குறது, சிவி சிங்காரிச்சு பூ வச்சு பார்க்குறது, மருதாணி விட்டு பார்க்குறது, இப்படி எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு சந்தோஷம்தான், பெற்றோர்களுக்கு சந்தோஷம்தான். பொம்பளை பிள்ளை பெற்றவங்க சந்தோஷத்தை கொடுப்பாங்கன்னு தான் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 4 பொம்பளை பிள்ளைங்களை கொடுத்துருக்கான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா அலி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னோ அன்னை ஃபாத்திமா அலி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அவங்க எப்படி பெற்றவங்களை என்ன தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருந்தாலும் கடைசியில் இவங்க நடுத்தேர்வுக்கு தான் வரணும். நடுவர் அவர்களே, உண்மையாக நடந்த ஒரு சோக கதையை கேட்குறோம். பெத்த பிள்ளை நான் இருந்தாலும் கடைசி காலத்தில் அந்த அம்மா பட்ட கஷ்டத்தை சொல்லவா முடியும்? இந்த முதியோர் இல்லத்தில் அடைச்சி வச்சுக்கிட்டு என்னத்தை தான் சம்பாதிக்க போகிறாங்களோ? பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தால் இப்படி இவங்களுக்கு எப்படி தான் நிம்மதி கிடைக்குமோ? இந்த மாதிரி பசங்கள்னா தான் பெற்றவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க? அன்பிற்குரிய நடுவரே, இதெல்லாம் கேட்டு அவங்க பக்கம் தீர்ப்பு சொன்னீங்கன்னா அப்புறம் எங்கள் அம்மாமார்களே உங்களை சும்மா விட மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பதே பெண்களே என்று என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது என்னமோ உண்மைதாம்மா. பெற்றவங்களை இப்போ இருக்கிற மக்கள் நடக்கிறத பார்த்தா உண்மையும் தான் தோணுது. பெற்றவங்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு மற்றவங்களை வச்சுட்டு எப்படி தான் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ தெரியல போங்க. இதுக்கு இவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் என்ற பட்டிமன்ற தலைமை நடக்கும் நடுவர்களே, வெளியில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்க்கும் எனது அணியினரே, திருவிழாவில் காணா போனது போல் திரு முழிக்கும் எனது எதிர் அணிகளே, நடுவர்களே, எங்களை அறவேக்காடுன்னு சொல்லிட்டு அவங்க காவேக்காடு மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இதில் என்ன சந்தேகம், இதில் என்ன டவுட்டு அப்படின்ட்டு ஒன்றும் தெரியாத கிளி புதையெல்லாம் கடிச்சான், அந்த கதையாக தான் இருக்குது. கிளியில கூடயா மக்கு கிளியா இருக்கும்? நடுவர்களே, அந்த கதை உங்களுக்கு தெரியாது, சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு டுபாக்கூர் இருந்தான்.
அந்த டுபாக்குருட்ட ஒரு கிளி இருந்துச்சு. அந்த கிளி இந்த 3 பெண்கள் மாதிரி ஒன்றத்துக்குமே ஆகாது. அந்த கிளியை எப்படியாச்சும் வித்துருன்னு சொல்லி அவள் வீட்டில் அங்கங்கே குழியை தோண்டி புதையலை வச்சு ஊர் மக்கள்கிட்ட இது அதிசயமான கிளி, இது புதையல் இடத்துல கற்று காட்டும் அப்படின்னு சொன்னான். இதேனா பார்த்த மக்கள் நம்பி ஒரு மனுஷன் என்ன செஞ்சனா இந்த கிளியை 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிடுறான். வாங்கி அந்த கிளியை கொண்டு போனதோட இந்த கிளி எங்கெங்கே கை காடிச்சோ அந்த இடத்துல தோண்டி பார்த்தா வீடு ஃபுல்லாக தோண்டி முடிச்சிட்டான். அந்த கிளி எங்கெங்கே சொல்லிச்ச காணோம். அதோட அந்த மனுஷன் சொன்னா உன்னை போய் வாங்கலாம் பாரு அப்படின்னு சொல்லவே அந்த கிளி சொல்லுது இதில் என்ன சந்தேகம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு கூட புரிஞ்சுக்கிறாம குடும்ப மகிழ்ச்சி பெரிதும் காரணம் சொல்லி பெண்கள் தான் சொல்கிறாங்க. ஏன்பா எனக்கு என்னமோ அந்த கிள்ளி மக்கா தெரியலையே, அதை வாங்கிட்டு போன ஒன்றை மாதிரி அழுதான் மக்கா இருப்பான் போல. நடுவர்களே, இவங்களை காவேக்கான்னு சொல்லி நிரூபிக்க நான் என்னென்ன கதைகள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நடுவர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் என்று பெண்கள் தான் சொல்லி பல கதைகள்னா அத்துவிட்டாங்க. என்னமோ பெற்றவங்களை இவங்க தான் அம்மா அப்பான்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி. ஏங்க நாங்களும் அம்மா அப்பான்னு தான் சொல்லி கூப்பிடுறோம், இதுனா ஒரு விஷயமாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, பொம்பளை பிள்ளைக்கு பிறகு பிறந்த குழந்தைங்க அவங்கள தான் பார்த்துக்கிறாங்களாம். ஆனால் இப்போ உள்ள காலத்தில் பொம்பளை பிள்ளைங்க கொமர்களை கட்டி கொடுக்குறாரு எங்களை மாதிரி அண்ணன் மாதிரி தாங்க. அக்கா தங்கச்சி பாசத்தை விட அண்ணன் தங்கச்சி பாசம் தாங்க அதிகம். அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, பெண் பிள்ளைகள் தான் பெற்றோருக்கு உதவி செய்வாங்களாம். ஆனால் உள்ளக்க பார்த்தா தாங்க தெரியும் அவங்க அரட்டை அடிக்கிறாங்களா சீரியல் பார்க்குறாங்களாண்டி. அப்புறம் என்ன சொன்னீங்க, பெண் பிள்ளைகள் எல்லாமே அழகாக தான் செய்வாங்க அப்படின்ட்டு. நகை அணிவது, ஆடை அணிவது, சிவி சிங்காரிப்பது இது என்ன ஃபேஷன் சொல்லுவாங்க, இது பட்டி பண்ணுறங்க. இது கூட புரிஞ்சுக்கலாடா நான் என்னங்க சொல்கிறது. இவங்கெல்லாம் இது செஞ்சாலாங்க அழகு, நாங்கன்னா இதெல்லாம் செய்யாட்டா கூட அழகு தான். ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சும்மாவா சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு சிங்கக்குட்டி பிறந்துருச்சுன்னு சொல்லி லட்டு கொடுப்பாங்க. இதே பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாயோட நிப்பாட்டிடுவாங்க. ஏன் பொம்பளை பிள்ளை வந்து எவன் மாட்ட போகிறானோ, எவன் வதலட்சணை கேட்க போகிறானோ அப்படின்னு பயந்து. பெண் பிள்ளைகள் பெற்ற தாய்மார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இழந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏதோ அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ பறி கொடுத்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க சொல்கிற டைலாக்னா என்னன்னா, 10-15 ஆம்பளை பிள்ளை பெற்றவன் கம்பீரமாக நடக்கிறான், நான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் வச்சிருக்கேன், ஆனால் ஏன் எல்லாமே அப்படி இருக்கேன். ஒரு பழமொழி கூட இருக்கு, ஆவதும் அறிவாத பெண்ணாலதான் அழிவது பெண்ணால தாண்டி. இந்த பெண்களால ஆவது இருக்கோ இல்லையா, அழிவது தாங்க இருக்கு. என்னமோ சொல்றாங்களே கடைசி வரைக்கும் பெற்றோர்கள் நாங்கள் தான் சந்தோஷமா பார்த்துக்கிறோம். என்னங்க திருமணம்னு உழிஞ்சோம்னா அவங்க திருமணத்தில் பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. நாங்கள் தான் கடைசி வரைக்கும் பெற்றோர்களை நல்லா சந்தோஷமா பார்த்துக்கிறோம். எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காணும் ஆண்கள் என்று என் வாதத்தை நான் முடித்துக்கொள்கிறேன். வாஹி தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிடிச்சாங்க பாப்பா, என் சொந்த பந்தம் அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வர போகிற பொண்ணுங்க கிட்ட நீ என்னத்தை கொண்டு வந்த, இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டா அங்கே சந்தோஷங்கிறது எப்படிப்பா வரும்? இஸ்லாத்தில் இருக்கிற ஒன்று போதாத குடும்ப மகிழ்ச்சிக்கு. இதுக்கு இவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்களாவது ஒரு படி மேலே இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இது சொல்லு கல்யாணம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா இல்லை பெண்களா? வெயிட் பண்ண நீங்களே கொஞ்சம் நான் எவ்வளோ சொல்லுவேன். என்னால் முடியாது. இங்கே பாரு, பேசு, சும்மா பேசு, தைரியமாக பேச. அம்மா வேணே, அவங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லிப்பா. சரிடா.
சபீரா பயப்படாம பேசு. பேப்பரை பாரு. பேசவே அழுத வரும். சபீரா ஜோஹரா மடியில பேப்பரை வச்சு பேசு. எங்களை பார்த்து பேசு. கல்யாணம் பண்ணணுமே, நகை சேர்க்கணுமே, அப்போ அதை மட்டும் நாங்களாவது ஒரு படி மேலே இருக்கோம். நாங்களாவது ஒரு படி மேலே இருக்கோம். சத்தியமாக மறந்துடுச்சு. வசிமா சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களா பெண்களா என்ற பட்டிமன்றம் நடைபெறுகிறது. பட்டிமன்ற தலைமை தாங்கும் நடுவர் அவர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்கள் என்பதை உறுதிபட உரை நிகழ்த்த வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, எதிரணியில் மூன்று பேர் இருக்கிறாங்களே, அவங்கள பார்க்கையிலேயே பெரிதும் பாவமாக இருக்கிறது. ஏப்பா இப்படி சொல்ற? எனக்கு ஒன்றும் தெரியலையா? நடுவர் அவர்களே, நான் பேசி முடித்ததும் முதல்ல உங்களுக்கு புரியும். முதல்ல வந்தாங்க, நிறைய பில்டப்லாம் விட்டாங்க, அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. பெண்கள் தான் சமூகத்தின் கண்களம். அப்போது ஆண்கள் என்ன, சமூகத்தின் மூக்கா? மாதவராய் பிறப்பதற்கு நல்ல மாதம் வேண்டுமா? அப்போது ஆடவராய் பிறப்பதற்கு அயோக்கியத்தனம் பண்ணணுமா? ஏமா கொஞ்சமாவது டைலாக் சொன்னியே, இல்லை கொஞ்சமாவது அர்த்தம் இருக்குதா? அடுத்து, நாங்கள் வெளியே போனாவே பெற்றவங்க வயிற்றுல புளிய கரைக்குதான். ஏமா நீங்கள் வெளியே போனால் ஒழுக்கமாவா போவீங்க? உங்கள் ஒழுக்கத்தை தான் ஊரே பேசுதே. ஒரு ஆள் வந்தார், என் மகளுக்கு நான் 4000 ரூபாய்க்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன்னு சொன்னார். பக்கத்தில் உள்ளவர் கேட்டார், எப்படிங்க நீங்கள் 4000 ரூபாய்க்கு கல்யாணம் முடிச்சு வச்சிங்க? அவன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறதுக்காக ஒரு வீட்டை விற்றா தான் கல்யாணம் வைக்கிறான். நீங்கள் எப்படிங்க கல்யாணம் முடிச்சு வச்சிங்க அப்படின்னு கேட்கல. அந்த ஆள் சொல்கிறாரு, என் மகளுக்கு நான் 4000 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தேன், அதில் அவளே மாப்பிள்ளையே பார்த்துக்கிட்டே அவனையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். இதாங்க இவங்களோட ஒழுக்கம். நடுவில் உள்ளவங்க வந்தாங்க, நாங்கள் தான் எங்கள் தாய்மார்களை பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க. ஏமா நீங்களாமா தாய்மார்களை பார்த்துக்கிறீங்க? ஏமா நீங்களாமா உங்கள் தாய்மார்களை பார்த்துக்கிறீங்க? நீங்கள் கல்யாணம் செஞ்ச கட்டின கையோட பிச்சுக்கிட்டு ஓடிடுறீங்கம்மா. முழுமையாக பார்த்துக்கிறது நாங்கள் தாம்மா. நடுவர் அவர்களே, குழந்தைய புழு பூச்சின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் வயிற்றில் ஒரு புழு கூட இல்லைன்னு சொல்லுவாங்க, புழு பூச்சி கூட இல்லைன்னு சொல்லுவாங்க. புழுங்கிறது ஆம்பளை பிள்ளை, பூச்சிங்கிறது பொம்பளை பிள்ளை. புழு ஒரு இடத்துலையே தான் இருக்கும், அப்படியே வெளியே போனாலும் அதே இடத்துக்கே திரும்ப வந்துடும். பூச்சி ஒரேடியாக தொலைந்து போயிடும். அவங்க ஒரேடியாக தொலைந்து போகிறதுனால தான் அவங்கள பூச்சின்னு சொல்கிறாங்க. பெற்றவங்களை பார்த்துக்கிறது, முழுமையாக பார்த்துக்கிறது நாங்கள் தான், பார்த்துக்கோங்க. கடைசியாக ஒருத்தவங்க வந்தாங்க, நல்ல பசங்களும் டைனோசரும் ஒன்றுன்னு சொன்னாங்க. நடுவர் அவர்களே, நாங்கள் டைனோசர்னா அவங்க வைரஸ் வரவே கூடாது. அப்படியே வைரஸ் வந்தாலும் அதை உடனே கிளியர் பண்ணிடணும். நடுவர் அவர்களே, பெற்றவங்களை பிள்ளைங்க பார்த்துக்கிறதுனால தான் அவங்க முதியோர் இல்லத்தில் சேர்றாங்க சொல்கிறாங்க. நடுவர் அவர்களே, இன்றைக்கும் நிறைய ஆம்பளைங்க பெற்றவங்கள பார்த்துக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு வர ஒய்ஃப் சும்மாவா விடுறாங்க. எந்நேரமும் மாமியா கூட சண்டை போட்டுக்கிட்டே அவங்க வீட்டில் இருக்கிறத விட முதியோர்லமே மேல்னு போக செய்கிறாங்க. அப்போது அவங்களால தான் இந்த குடும்ப நிம்மதியே கெட்டு போகுது. அடுத்து, நீங்கள் கேட்குற வரதட்சணைனால தான் பெண் குழந்தைகளை திருமணம் செய்வதற்கு கவலைப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏமா நாங்களாம்மா வரதட்சணை கேட்குறோம்? நாங்கள் வரதட்சணை கேட்காம இருந்தாலே உங்கள் ஓட்டவாய் சும்மாவா இருக்குது. கல்யாணம் வைக்கிற மாப்பிள்ளைக்கு ஏதோ குறை இருக்கிறான், அதனால தான் அவங்க வரதட்சணை வாங்கலைன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஓட்டவாய்க்கு பயந்து தாம்மா நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு ஆள் மருத்துவமனைக்கு காலை நொண்டிக்கிட்டே வந்தார். ஆனால் அவர்கிட்ட டாக்டர் கேட்குறாரு, ஏங்க காலை நொண்டிக்கிட்டே வரீங்கன்னு. இல்லைங்க என் காலில் அடிபட்டுருச்சுன்னு அவர் சொன்னார். ஏங்க உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த கால் வலியே எனக்கு பெரிய வலியாக இருக்கல, ஏங்க நான் இந்த தலைவலியை கூட்டிகிட்டு வரணும். குடும்ப மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் இடையாக இருப்பதே பெண்களே என்று என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இதுவரைக்கும் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா என்ற அருமையான விவாதத்தை கேட்டீங்க. இதில் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களாகிய நாங்கள் என்றும் ஆண்களும், பெண்களாகிய நாங்கள் என்றும் பெண்களும். குடும்பனால என்னங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து இருக்கிறது தானே.
ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் என்ற ஒப்பந்தத்தின் மூலமாக கணவன் மனைவியாக வாழ்க்கையை துவங்குறாங்க. இதில் சில விஷயத்தில் பேணுதலில் இருந்தாலே போதும், அதே மாதிரி விட்டு கொடுத்து போனாலே போதும், அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கணும்னா அந்த முடிவு எடுக்கிற தன்மை கணவன் மனைவி இருவருக்குமே கலந்து ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் கூறுகிறார். 2வது அத்தியாயத்தில் 182வது வசனத்தில் கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திற்கு சந்தோஷம் ஏற்பட்டாலே கஷ்டம் ஏற்பட்டாலோ அந்த கணவன் மனைவிற்கு மட்டும் சேராது, அந்த குடும்பத்தில் உள்ள மனிதர்களுக்கும் சேரும். அப்போ கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பொறுமையாகவும் அக்கறையாகவும் இருந்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 30வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் நீங்கள் மன நிம்மதியாக இருப்பதற்காக உங்களில் இருந்தே ஜோடியை படைத்து இருக்கிறோம் என்று கூறுகிறார். எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் இஸ்லாமிய சட்டத்தின் பின்பற்றக்கூடிய ஆண்களும் பெண்களும் உள்ள குடும்பம்தான் என்று கூறி இந்த விவாதத்தை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.